அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பயோலுமினசன்ஸ், அதாவது உயிருளிர்தல். பயோலுமினசன்ஸ்னால் என்னது? முதல்ல லூமினசன்ஸ்னால் என்னது? கிரியேட்டிங் த லைட்டு, ஒளியை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். பயோலுமினசன்ஸ்னால் என்னது அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஒரு உயிரினம் ஒளியை உமிழும் தன்மை கொண்டதாக இருக்குது. அப்படி இருக்கா சார் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமாம் இருக்குது. நார்மலாக ஜுவாலஜியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க அல்லது இந்த வருஷம் படிப்பீங்க, ரைட்டா? கிளாடோஃபோரா இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கானிசம்ஸும் பார்த்திங்கன்னா அது பயோலுமினசன்ஸாக இருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி சில ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஜெல்லி ஃபிஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெல்லி ஃபிஷ் பார்த்துருக்கீங்களா? இது இருக்கு இல்லையா, இதுதான் ஜெல்லி ஃபிஷ். இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்திங்கன்னா அப்படி க்ளோ ஆகும். எப்படிங்க இது க்ளோ ஆகுது, இதுக்குள்ளே எப்படி லைட் எரியுது அப்படின்னு பார்த்திங்கனாக்க இப்போ மின்மினி பூச்சி கூட இருக்குது, அது கூட பயோலுமினசன்ஸ் தான், சரியா? அதில் எப்படி லைட் எரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் ஃப்ளோரசன்ஸ் அப்படிம்பாங்க, சரியா? ஃப்ளோரசன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோரசன்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், சரியா? ஃப்ளோரசன்ஸ் அண்ட் பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள். எப்படி லைட்டு உள்ளே இருந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதில் நம்ம பேசிப்போம். இதில் வெறுமனா சும்மா பயோலுமினசன்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ பயோலுமினசன்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ். ஸோ ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது கிளாடோஃபோரா கிடையாது, சரிங்களா? அது சீலண்டரேட்டா, சரிங்களா? சீலண்டரேட்டாக்குள்ளே வரும் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது. அதே போல் ஒரு கடல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கடலில் இப்போ கூட வாட்ஸ்அப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடல் அலை வரும்போது அப்படி பார்த்திங்கன்னா க்ளோ ஆகிற மாதிரியான கடல் அலைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு, அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோலுமினசன்ஸ் தான். இதுக்கு நார்மலாக டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எமிஷன் ஆஃப் லைட் பை லிவிங் ஆர்கானிசம். நார்மலாக நான் சொன்னதை அப்படியே தமிழ் படுத்தி நீங்கள் எழுதிட வேண்டியதான், சரிங்களா? சொன்னதை அப்படியே ஆங்கிலத்திலையும் நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? எமிஷன் ஆஃப் லைட் பை எ லிவிங் ஆர்கானிசம். ரொம்ப சிம்பிளாக சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க போதும், சரியா? புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத முயற்சி பண்ணாதீங்க. சரி, இந்த மாதிரி நாம் பயோலுமினசன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ணுறது? இந்த பயோலுமினசன்ஸுக்கு பதிலாக நார்மலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு உயிரினங்கள் இருக்கா அப்படின்னா அதை ட்ரை பண்ணுறதுக்கு தான் ஒரு குரூப் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா MIT இன்ஜினியர்ஸ். MIT அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி? பயோலுமினசன்ட் லேம்ப்பு, சரிங்களா? நார்மலாக ஃப்ளோரசன்ட் லேம்பு தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, ரைட்டா? அதுக்கு பதிலாக பயோலுமினசன்ஸ் லேம்பை நாம் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் பயோலுமினசன்ஸை நீங்கள் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் ஒளிர வைக்க முடியாது, சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லைட் இருக்கிற டைமில் அது லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும். ஃப்ளோரசன்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குதோ அதே அளவு லைட்டை கொஞ்சம் வெளியில் விட்டுரும், அவ்வளோதான். அதுக்குன்னு சில கெப்பாசிட்டி உண்டு, சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி உண்டு அந்த மாலிகூல்ஸுக்கு, சரிங்களா? எந்த மாலிகூல்ஸுக்கு? அந்த ஆர்கானிசமில் இருக்கிற மாலிகூல்ஸுக்கு, சரியா? இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர்க்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னா நீர் சோர்வு தாவரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ரைட்டா? நீர் சோர்வு தாவரம். அந்த தாவரத்தில் இந்த மாதிரி பயோலுமினசன்ட், அந்த தாவரத்தை பயன்படுத்தி பயோலுமினசன்ட் லேம்ப் நாம் தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க, ரைட்டா? நார்மலாக இந்த பயோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிளான்ட்டை க்ளோ பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? அதில் நீங்கள் பயோடெக்னாலஜியில் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி நாம் இந்த பயோலுமினசன்ஸை சாதாரண பிளான்ட்டில் கொண்டு வர முடியும், சரிங்களா? டெய்ஸின்னு ஒரு டாக் இருக்குது. டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வரிசையில் பார்த்திங்கன்னா டெய்ஸின்னு ஒரு டாக் இருக்குது. அந்த டாகில் பார்த்திங்கன்னா க்ளோ ஆகிற மாதிரியான டெக்னிக்கை கண்டுபிடிச்சி அது க்ளோ ஆச்சு, ரைட்டா? பயங்கரமான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பயோலுமினசன்ஸில். பயோலுமினசன்ஸ் எந்த ஆர்கானிசம் பண்ணுதோ அந்த ஆர்கானிசத்துலேருந்து சில ஜீன்களை எடுத்து இந்த டாகினுடைய செல்ஸில் வச்சு அந்த டாகை பெரிய டாகாக மாற்றுறாங்க. அந்த டாக் எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஜீன்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சிடறோம். அந்த டைமில் அந்த டாக் பெருசாகும்போது அது லூமினசன்ட் ஆகுது, ரைட்டா? பயோலுமினசன்ஸ் ஆகுது. அது வளர்ந்ததுக்கப்புறமும் நாம் அதேமாதிரி இன்ஜெக்ஷனை போட்டு ஏதாவது பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள்,
சரிங்களா? ஸோ இது வந்து வாட்டர்க்ரஸ் பிளான்ட்டை வச்சு நாம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தாவரங்கள் அத்தனையும் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளி உமிழும் பசுந்தாவரங்கள். இந்த ஒளி உமிழும் பசுந்தாவரங்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுனால என்னங்க பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது, இந்த ஆராய்ச்சியை அதிகப்படுத்தும் பொழுது எவ்வளவு லைட்டை அப்சர்வ் பண்ணிச்சோ அவ்வளவு லைட்டை கொஞ்ச நேரம் அதை வெளிவிடுறதுக்கு பதிலாக ரொம்ப நேரம் வெளிவிடுற மாதிரி நாம் செட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்குண்டான ஆராய்ச்சிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நார்மலாக வந்து தெரு ஓரங்களில் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒளி உமிழும் பசுந்தாவரங்களை வச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா வரிசையாக க்ளோ ஆகிக்கிட்டே இருக்க போகுது. அது பாட்டு டே டைமில் ஃபுல்லாக சன்லைட் அப்சர்வ் பண்ணிக்கிடும், நைட் டைம் ஃபுல்லாக ஒளி உமிழும் தாவரங்கள் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வந்து இன் ஃபியூச்சரில் வரும், ரைட்டா? அதுக்கு காரணமாக நீங்களும் இருப்பீங்க, சரிங்களா? பயாலஜி நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, சரிங்களா? ஸோ அப்போ பயோலூமினசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்குது, ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. ஆனால் இயற்கையிலேயே வந்து சில ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த பயோலூமினசன்ஸ் ஒளி உமிழும் தன்மையை வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.